இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 6வது தலைப்பு வைரவி மந்திரம். பாடல் எண் 1086. பூசனை கந்தம் புனைமலர் மாக்கோடி. இது முதல் அடி. பூசனை இது சென்ற பாடலில் பார்த்தோம்னா பூசனையாலே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இதற்கு முன்னுக்காக சென்ற பாடல் 1085 பாடலில் பூசனை எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்வதாக அவள் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். பூசணியை ஏற்றுக்கொள்பவள்னா யாரு? சாதகர் பூஜை செய்கிறாரு, அதை தீவிர சக்தியானவள் வைரவித்யானவள் ஏற்றுக்கிறான். எங்கேருந்து ஏற்றுக்குவா? அவங்களுக்குள்ள இருந்து தான் ஏற்றுக்குவா. ஏன்னா சென்ற பாடலில் பார்த்தோம்னா அவர் என்ன மாதிரியான அந்த இறைவியை பார்த்தாரு, என்ன மாதிரி பூஜை செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ சாதகருக்குள்ளே இருந்து ஏற்றுக்கிறான். இவர் ஒரு மானசீகமான பூஜை பண்ணுறாருன்னு வச்சுக்குவோம், மானசீகமாக சாதகம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம், உள்ளத்துக்குள்ள இருந்து அதை மானசீகமாக ஏற்றுக்கிறார். அப்படி பாசிட்டிவாக பூஜை பண்ணுறாரா என்ன மாதிரி பண்ணுவார் அவர்? ஏன்னா இப்போ நம்ம வைரவி சாதகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், அந்த வைரவி மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. வைரவி மந்திரம் ஆனால் இதில் இல்லை. பட் ஆனால் பூஜை செய்யறதுக்கு வைரவி மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு பூஜை செய்யணும் இல்லையா? அந்த பூஜையை எப்படி செய்யறது அப்படின்றதுக்கு இது ஒரு உவமையாக பாடலை கொடுத்துருக்காரு. இது சாதகர் செய்கிறாரு, பட் இதில் நமக்கும் ஒரு கருத்து வச்சிருக்காரு. இதில் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி நாமும் கூட பூஜைகளை மானசீகமாக செய்யலாம். அப்படி செய்யும்போது அந்த வைரவி மந்திரத்தை கூட நம்மளால உள்ளுக்குள்ளிருந்து தெரிந்து கொள்ள முடியும். அப்போ பூசணியாவை ஏற்றுக்கிறா. என்ன செய்யணும்? முதல்ல கந்தம் அப்படின்னு சொல்றாரு. கந்தம்னா என்ன? வாசனை பொருள், நறுமணமிக்க பொருள். சந்தனம், குங்குளியம், பன்னீர் முதலிய பொருட்களால் அபிஷேகம் செய்தல் ஒன்று. இரண்டாவது புனைமலர் அப்படிங்கிறாரு. புனை அப்படின்னா மிகவும் அழகாக இருக்கக்கூடிய, பொலிவாக இருக்கக்கூடிய அப்படின்னு பொருள். பொலிவாக இருக்கக்கூடிய மலர் அப்படின்னா அப்போதான் ஒரு செடியிலிருந்து பூத்திருந்து அந்த பூக்களை எடுத்த மலர் புனைமலர். இது மாக்கோடி அப்படிங்கிறார். கோடி அப்படின்னா நார்மலாக எண்களில் வரக்கூடிய நம்ம எண்களில் சொல்லுவோம், லட்சம் கோடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு கோடி இருக்கு. ஆனால் அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. கோடின்னா எல்லை அப்படின்னு பொருள் இருக்கு. மா கோடி அப்படின்னா எல்லை இல்லாத அளவிற்கு அப்படின்னு பொருள். ஏன்னா கோடினா பெருசு, மானா எல்லை இல்லாத அப்படி புரிஞ்சுக்கலாம். எது இங்க எல்லை இல்லாமல் அப்படின்னா, இப்போ இந்த பூஜை செய்கிறோம் இல்லைங்களா, இந்த சந்தனத்தையும் குங்குமத்தையும் இந்த பன்னீர் முதலிய பொருட்களால் அபிஷேகம் செய்யணுன்றது ஒன்று. அந்த புனை மலர், அழகான மலர்களை தொடுத்து அந்த இறைவனுக்கு அர்ச்சனை செய்யணுன்றது 2. எவ்வளவு செய்தல் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிசிக்கலாக வெளியில் சாமிக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்வோம்? சும்மா ஒரு டப்பா சந்தனம், ஒரு டப்பா குங்குமம், இல்லை பூ ஒரு அதிகபட்சம் ஒரு கூட பூ வாங்கிட்டு போவோம். அவ்வளோதான், அதிகபட்சம் பார்த்தாலே ஒரு கூட பூ. ஆனால் இங்கே மானசீகமாக பூஜை நடக்குது. மானசீகமாக பூஜைக்கு நம்ம எதையுமே காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ மானசீகமாக என்ன செய்வோம்? ஒரு சந்தன மரம் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிக்கிறது. நல்ல ஒரு 20-30 வருஷம் வளர்ந்த மரம், ஒரு பாவனை. இது எல்லாமே அந்த மரத்தை பாவனை பண்ணி அந்த மரத்தை உட்காந்து இப்போ சந்தன மரத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனை, உன்னை நான் வெட்ட போகிறேன். எல்லாமே மானசீகம்தான், ஃபிசிக்கலாக கிடையாது, எல்லாமே மானசீகம்தான். வெட்டி உன்னைய சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மரத்துக்கு ரொம்ப குஷி ஆகிடுமாகா, நான் சாமிக்கு சமர்ப்பிக்க என்னைய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறைவனுக்கு எந்த பொருளை சமர்ப்பிக்கிறாங்களோ அந்த பொருளுக்கு பார்த்தோம்னா அதை விட மேன்மையான பிறவி கிட்டும். இது மலராக இருந்தாலும் சரி, சந்தன மரம் எதாக இருந்தாலும் சரி. அதனால அதுக்கு ரொம்ப குஷி ஆகிடுமா. அதை மானசீகமாக வெட்டி அரைக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக சந்தனம் சாமிக்கு அரைச்சோம்னு வச்சுக்குவோம், 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து அரைச்சோன்னாலே ஒரு 10 கிராம் 20 கிராம் வந்தால் பெரிய விஷயம் சந்தனம். அப்போது எவ்வளோ நேரம் அரைக்கிறது? மானசீகமாக தானே அரைச்சிக்கிட்டே இருக்கோம். இருக்கிற வேலையெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்போம், வெளியில் சாதாரணமாக வீட்டில் செய்கிற வேலையை, சாப்பிட்றது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். மானசீகமாக என்ன ஓடிக்கிட்டே இருக்கணும்? சந்தனத்தை அரைக்கிற மாதிரியே மானசீகமாக பாவனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இதுவும் ஒரு வகையான தியானம். ஏன்னா சந்தனம் மாக்கோடின்னு சொல்லிட்டாரு, எல்லை இல்லாத அளவுன்னு சொல்லிட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ அளவு சந்தனத்தில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் 10 கிலோன்னு சொல்லி. அது ஒரு கோயிலில் ஒரு கடையில் போய் காசு கொடுத்தா உடனே கிடச்சிரும் நமக்கு சந்தனம். அதை வாங்கினோமா, தண்ணியை குறைச்சமா, டக்குன்னு ஊற்றுறமா, அது முடிஞ்சு போயிடும். ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும் மொத்தத்துக்கு.
ஆனா இது மானசீகமாக நடத்தக்கூடிய பிரார்த்தனை. அப்போ ஒரு 10 கிலோ சந்தனம் வேணா எத்தனை நாள் உட்கார்ந்து அரைக்கணும்? 2 நாள் 3 நாளெல்லாம் அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பக்கம் அரைச்சது மானசீகமா எடுத்து சேர்த்து வைக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த புனை மலர்னு சொன்னார் இல்லையா, அழகான மலர்கள். இந்த மலர்கள் வந்து பார்த்தோன்னா பறிச்சு அப்படியே தொடுக்கிறது போலயே பாவனை. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம மகாபாரதத்தை பார்க்கலாம். மகாபாரதத்துல ஏற்கனவே நான் அந்த கதையை சொல்லியிருக்கேன், பலருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அர்ஜுனனுக்கு தான் தான் மிகப்பெரிய பக்தன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு இருக்கும் மகாபாரதத்துல. நான் தான் அதிகப்படியான பக்தன், ஏன்னா நிறைய பூஜை பண்ணுவான். ரெண்டாவது கிருஷ்ணர் வந்து கூடவே இருப்பார், அர்ஜுனன் கூட தான் இருப்பார். அதனால கிருஷ்ணரே என் கூட தான் இருக்காரு, நான் தான் நிறைய பூஜை பண்றேன், அதனால தான் என் கூட இருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கர்வம். கிருஷ்ணருக்கு இது தெரியும். உடனே அந்த கர்வத்தை போக வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாரு, உன்னை கைலாசத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கைலாசத்துக்கு கூட்டு போவார். கைலாசத்துக்குள்ள கூட்டு போனா, கைலாசத்துல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த பூக்களை, அர்ச்சித்த பூக்களை என்ன பண்ணுவாங்களாம், கூட கூடையா தேவகணங்கள் கொண்டு போவாங்களாம். அது வாட்டுக்கு லைன் கணக்கட்டி போயிட்டே இருப்பாங்களாம். அது வாட்டுக்கு பூ எங்க வாசல்ல இருந்து உள்ள போற வரைக்கும் போயிட்டே இருக்குமா பூ, அதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம். இன்னும் பார்த்தா மலை அளவுக்கு குமிஞ்சு கிடக்குமா பூ. அர்ஜுனன் பார்த்துட்டு ஒரு வினாடி, ஓ நம்மை விட யாரோ பெரிய பக்தர் இருக்காரு போல, இவ்வளோ பூ வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்காரு, நம்மளே இது வரைக்கும் செஞ்சது இல்லையே, இப்ப நம்மை விட பெரிய பக்தர் இருக்காரு போலன்னு சொல்லி கொஞ்சோண்டு அவனுக்கு அகங்காரம் போகுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை கேட்கிறாரு, கிருஷ்ணா யாரு என்னை விட பெரிய பக்தரா இருக்காரு, நான் தான் சிறந்த பக்தன்னு என் மனசுல ஒரு சின்ன அகங்காரம் இருந்தது. ஆனா இவ்வளோ பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க, எனக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நான் அவரோட நிறைய பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்பயும் அந்த அகங்காரம் இருக்கு, அவங்களோட நிறைய பண்ணணுன்ற அகங்காரத்தை தான் கேட்கிறாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, இது வேற யாரும் இல்லப்பா, பீமன் தான் இதெல்லாம் பண்றாரு, உங்க அண்ணன் தான் பீமன் தான் அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுனனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவரு எனக்கு தெரிஞ்சு பீமன் தூங்குறத பார்த்துருக்கேன், சாப்பிட்றத பார்த்துருக்கேன், சண்டை போடுறத பார்த்துருக்கேன், அவர் பூஜை பண்ணி நான் பார்த்ததே இல்லையே, நீங்க என்ன என்னை விட அவன் தான் நிறைய பூஜை பண்ணான்னு சொல்றீங்களே, அப்ப நான் பண்ணால கூட அவங்க ஒரு நாள் பூஜை அறையில பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் கிருஷ்ணர் சொல்லுவாரு, இங்க பூஜை செய்யறதுக்கு மலர்கள் தேவை, அதுக்கு நீ போய் உட்காரணும் அவசியம் இல்லை, சாதாரணமாக செய்யும் பூஜையை விட மானசீகமான பூஜைக்குத்தான் வலிமை அதிகம். நீ வந்து என்ன பண்ணுவ, தோட்டத்துக்கு போவ, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பூக்களை பறிச்சுட்டு வந்து உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணுவ. பீமன் என்ன பண்ணுவான் தெரியுமா, நேர ஒரு அருவி கிட்ட போவான், அங்க இருக்க அருவியில இருக்க தண்ணியெல்லாம் பார்த்துட்டு, இங்க இருக்கும் அத்தனை தண்ணீரும் இறைவனுக்கு அபிஷேகம் ஆகட்டும்னு மானசீகமா பிரார்த்தனை பண்ணிட்டு மானசீகமா பூஜை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்ப அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே எங்க அந்த அருவி ஏரியில இருக்க மொத்த தண்ணியும் சிவனுக்கு போய் சேர்ந்துரும். இப்போ நம்ம இருந்து அருவியில இருந்து தண்ணி எடுத்துட்டு போனா எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போவோம், ஒரு பக்கெட் எடுத்துட்டு 2 குடம் எடுத்துட்டு போவோம், 4 குடம், அவன் அருவி தண்ணி மொத்தத்தையும் சிவனுக்கு போயிடும். ஒரு தோட்டங்கள் பூ இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போவான், ஏக்கர் கணக்குல இருக்கும் பூவு, பார்த்தோன்னே இங்க இருக்கும் அத்தனை மலர்களும் இறைவனுக்கு சமர்ப்பணமாகட்டும் அப்படின்னு மானசீகமா கண்ண மூடி உட்கார்ந்துட்டு பாவனை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பான், எல்லாமே சிவனுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லி அந்த மானசீகமாக செய்யக்கூடிய பூஜையின் மகத்துவத்தை வந்து எடுத்து சொல்லுவார் அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொல்லுவார். அப்பதான் அர்ஜுனனுக்கு முழுமையான அகங்காரம் அங்கு போகும். அந்த மாதிரி இங்க கோடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற வார்த்தையே நம்ம பூஜை செய்யணும்னா இது போல இருக்கக்கூடிய வாசனை பொருட்களை வைத்து கொண்டும் இந்த பன்னீர் இந்த பூக்களை இதெல்லாம் வச்சு கொண்டும் என்ன பண்றான், அந்த இடத்துல இறைவனுக்கு சிறப்பான மனசுக்குள்ளே தானாகவே ஒரு பாவனையாக, இது ஒரு மிகப்பெரிய தியானம் தான், இதை செய்ய வேண்டும். இது வந்து முதலடியில சொல்லிட்டாரு. இப்படி செஞ்சா என்ன நடக்கும் இல்லையா, இப்போ இது போல பாடல்ல சொல்லப்பட்டபடி பூஜையை செய்யறோம், நல்லா சந்தனம் குங்குளியம் இந்த மலர்கள் எல்லாம் போட்டு எல்லையில் அதில் உட்காந்து தியானம் பண்றோம். பண்ணோன்னு என்ன ஆயிட்டுதான், அடுத்து யோசனை பஞ்ச தொழி வந்து உரை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பூஜை செய்யும் போது சைட்ல வாத்தியங்கள் வேணும்ல, இங்க இந்த இடத்துல நாதஸ்வரம் மேளம் மணி அடிக்கிறது இப்படி ஒரு கருவிகள்லாம் வச்சு நம்ம செய்வோம். மானசீகமா செய்யும் போது இந்த கருவிக்கு எங்க போறது அப்படின்னா, அதற்கு இந்த மாதிரி பூஜையை நாம் சரியாக செய்யும் போது இதுவே ஒரு தியானம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா முதலடியில. திருமந்திரத்தை தியானம் தலைப்பிலே சொல்றாரு, தியானத்தின் ஒரு அமைதி நிலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருந்தே 10 சத்தம் கேட்கும் அப்படின்றது திருமந்திரத்திலே சொல்லியிருக்காரு. தானாவே கேட்குமா சத்தம், நம்ம போய் தனியா சத்தத்தை வர வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம போய் மானசீகமா மணி அடிக்கிற மாதிரி பாவனை பண்ணணும்னு அவசியம் இல்லை, தானாவே கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அப்ப அதை தான் இங்க சொல்றாரு யோசனை அப்படிங்கிறாரு. யோசனைனா நம்ம சிந்திக்கிறோம்ல அந்த யோசனை கிடையாது, நல்ல யோசனையிலே அவர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த யோசனை கிடையாது. யோசனை என்றால் தூரம் என்று பொருள். நம்ம சில கதைகள்ல படிச்சிருப்போம், இத்தனை யோசனை தூரம் செல்ல வேண்டும்
அப்படின்னு அந்த வார்த்தையை சில தூரம் கேள்வி. ஸோ தூரத்திற்கு இங்க யோசனை என்ற ஒண்ணு இருக்கு இங்க. அப்ப யோசனையில என்ன கேட்குமா இந்த இடத்துல? பஞ்சத்து ஒளி வந்து உரை செய்யும் அப்படிங்கிறது. பஞ்சம்னா 5. 5 விதமான வாத்தியங்கள் ஒளி, 5 விதமான வாத்தியங்கள்ல சத்தம் வந்து உரை செய்யும் அப்படிங்கிறார். உரைனா இந்த இடத்துல பேசுறது மட்டும் உரை இல்லை, சத்தமும் உரைதான். தானாவே அந்த சத்தம் கேட்கும் அப்படிங்கிறார். என்னென்னலாம் சத்தம் கேட்கும் அப்படின்னா, பஞ்ச வாத்தியங்கள், 5 பஞ்சத்துன்னு சொன்னாலே 5 வாத்தியங்கள் சொன்னார். நம்ம கண்ணை இமை மூடுறோம் இல்லையா, அந்த மூடுறது கூட சத்தம் கேட்குமா? இப்ப நம்ம கண்ணு மூடி திறக்கிறோமே, சத்தம் நம்ம கேட்குதா? கேட்கல. கொசு நமக்கு முன்னாடி பறந்து போய்கிட்டு இருக்கா, சத்தம் கேட்குதா? பறக்கிறது கேட்கல. ஆனா காது கிட்ட வந்து அது பறக்கும் போது வைங்கின்னு சவுண்டு கேட்கும் கொசுவை. அப்ப நம்ம முன்னாடி பறக்கும் போது அந்த சத்தம் கேட்கலையே, அப்படின்னா சத்தம் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது, சத்தம் இருக்கு, ஆனா நம்ம கேட்கலன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த கண்ணினுடைய இமை ஆடுது இல்லையா, இந்த சத்தம் கூட ஒரு சத்தமா கேட்கும். இந்த சத்தம் இப்ப அந்த தியானத்துல நம்ம இந்த மானசீகமா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது. அடுத்தது மூச்சுக்காற்று. நம்ம மூச்சுக்காத்து உள்ள போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லையா, சாதாரணமா இந்த மூச்சுக்காத்தை சில நேரங்களில் நம்மளால கேட்க முடியும். சில பேர் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா புசு புசுன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா? ஸோ நமக்கே கூட சில நேரங்களில் இந்த வீசிங் இருக்கவங்களுக்கு நல்லாவே கேட்கும், வீசிங் இல்லாதவங்களுக்கு கேட்காது, நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கு கேட்காது. ஆனால் சுத்தமாக சத்தமே இல்லாத நேரத்தில் நைட் 2 மணி 3 மணிக்கு ஏதோ ஒரு நேரத்தில் மூச்சு விட்டோம்னா அந்த சத்தம் லேசாக ஓரளவுக்கு உணர முடியும். ஸோ மூச்சுக்காத்தில் வரக்கூடிய சத்தம். இன்னொன்று இதய துடிப்பு. நம்முடைய இதய டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சத்தம் ஒன்று இதய துடிப்பு. சாதாரணமாக இப்போ நமக்கு இதய துடிப்பு இப்படி தொட்டு பார்த்தா கேட்கும், நெஞ்சத்தில் கை வச்சோம்னா டக் டக்குன்னு சவுண்டு கேட்கும், சாதாரணமாக கேட்குது. ஆனால் இதே ரொம்ப தூரம் ஓடணும்னு வச்சுக்கோங்க, தொடவே வேணாம், தொடாமே நமக்கு கேட்கும், அதிகப்படிக்கும் போது தூரம் ஓடும்போது. அப்போ அந்த ஒரு சத்தமும் என்ன செய்யுமா, தானாக தொட்டு பார்க்காம தானாகவே கேட்க ஆரம்பிச்சிருமா இந்த இடத்துல. இன்னொன்று நாடி துடிப்பு. நாடி துடிப்புன்றது இப்போ நம்ம கையில் வச்சு இயற்கை வைத்தியத்துக்கும் ஆயுர்வேதிக் சித்தாலாம் பண்ணோம்னா கையில் நாடி பார்ப்பாங்க. இப்படி தொடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கை கிட்ட வச்சு பார்த்தாங்கன்னா நாடி பார்த்தோன்னா டக்கு டக்கு நம்மளே தொட்டு பார்த்தாலே தெரியும், சத்தம் ஒன்று கேட்கும். இந்த இடத்துல கை தொட்டுக்கு உணர்தலுக்குரிய ஒரு சத்தம் ஒன்று இருக்காங்க, இது தானாகவே கேட்குமா. இன்னொன்று நம்ம மானசீகமாக பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அப்போ நம்ம மானசீகமாக ஒரு ஓம் நமச்சிவாயா எந்த மந்திரம் சொன்னாலும் சரி, அந்த மந்திரம் கூட அங்கே கேட்குமா, எதிரொலிக்குமா. இப்போ நம்ம ஒரு அறைக்குள்ளே போகிறோம், காலியாக இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறைக்குள்ளே போய் நம்ம பேசணும்னா நம்ம பேசுறது சுவத்தில் பட்டு எதிரொலிக்குது இல்லையா, அந்த மாதிரி மானசீகமாக நாம் சொல்லுகின்ற சத்தம் கூட நம்முடைய மனதிற்குள் பட்டு அதுவும் அங்கு எதிரொலித்து ஒரு சத்தமாக கேட்கும். ஸோ அப்போ பூஜை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, 5 விதமான சத்தம் கேட்டுருச்சு இந்த இடத்துல. இது வந்து 2வது அடியில் சொல்றாரு. 3வது வாசம் இல்லாத மணி மந்திர யோகம் அப்படின்னு சொல்றாரு. வாசம் இல்லாத அப்படின்னா அது நேரடியாக பொருள் எடுத்துக்கூடாது, வாசனை இல்லாத அப்படின்னு பொருள் எடுத்துக்கூடாது. வாசம் அப்படின்னாலே மனம் என்று ஒரு பொருள் இருக்கிறது, வாசனை மனம் என்று ஒரு பொருள் இருக்கு. அதே நேரத்தில் பேச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கூட வாசம் என்று ஒரு பொருள் இருக்கு. இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசுறாங்கன்னு வச்சுக்கோம், இன்னைக்கு இருக்க காலகட்டத்திலே ரொம்ப நல்லா பேசாருப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அக்காலத்துல அவருடைய பேச்சு நல்லா வாசமா இருந்ததுப்பான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன பொருள்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு. இப்ப திருமந்திரத்தை நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம், பொய் சொல்லாதீங்க, திருமந்திரம் நிறைய நமக்கு நூல் சொல்லுது, பொய் சொல்லாதீங்க, ஒழுக்கத்தோடு இருங்க, அகங்காரம் இல்லாம இருங்க, இப்படி நிறைய சொல்லி கொடுக்குது. இதை வந்து ஒருத்தர் சொல்றாரு, அவர் சொல்றது சாதாரணமா ஒருத்தர் கேட்டுட்டு கம்முன்னு நகண்டு போயிட்டாரு அப்படின்னா அது வெறும் பேச்சு. ஆனால் அதை ஒருத்தர் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், திருமந்திர நூலில் சொல்லிட்டாரு, அவர் வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் கடைபிடிக்கிற ஆரம்பிக்கிறாருன்னா, அப்ப அவர் பேசிய பேச்சினுடைய பலன் ஒருத்தர் ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அப்ப அவர் பேசிய அந்த பேச்சிற்கு பேர் வாசம் என்று பொருள். ஸோ இவர் வாசமா பேசினார் அப்படின்னா அவர் என்ன சொன்னாலும் யாரும் கேட்பாங்க, இவர் சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாரு, அவர் சொல்றதை கேட்காத ஆள் கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இப்ப வீட்டுல பாத்தீங்கன்னா பல நேரங்களில் சிறுவர்கள் இருப்பாங்க, சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது குறிப்பிட்ட ஒருத்தர் சொன்னால் அப்படியே கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ என்னன்னா அவங்க பேச்சு வாசமாக இருக்கு அப்படின்னு பொருள். அப்போ வாசம் இந்த இடத்துல இல்லாத அப்படிங்கிறது, அப்போ என்ன பொருள் இங்கே, பேசாத அப்படின்னு பொருள். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொன்னேன், வாசம் என்று சொல்லப்படுவது அப்படியே எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அது வாசம்ன்றதுக்கு பேச்சு என்ற வார்த்தை இருக்குன்றதுக்கு தான் புரியறதுக்காக சொன்னேன் நான். நேரடியாக பாடலுக்கு பொருள் பொருத்தி பார்க்கக்கூடாது இந்த இடத்துல.
ஏன்னா வாசம் இல்லாதன்னா அப்போ அவர் கரெக்டாக பேசுறாரு, அது இல்லாம அப்போ பேசக்கூடாது போலன்னு பொருள் வந்துடும். அதனால அப்படி எடுத்துக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். இப்போ வாசம் இல்லாத அப்படின்னா பேச்சு இல்லாத அப்படின்னு பொருள். பேச்சு இல்லாதனா இந்த பேச்சு கிடையாது, வாயால பேசுறது கிடையாது, மனசால பேசுறது. ஒரு சைடு மானசீக பூஜை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் சத்தம் எல்லாம் உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ திடீர்னு யாராவது குறுக்க நடந்து போறாங்கன்னு வச்சுக்கோ, அந்த நேரத்தில் இன்னைக்கு இதே போல நம்ம பூஜை நம்ம செஞ்சா கூட யாராவது குறுக்க நடந்து போனா யார் இது, யாரோ குறுக்க போறாங்களேன்னு மனம் தானாகவே அங்கே ஓடிடும் இல்லைங்களா? நமக்கு பூஜை அறைக்குள்ள உட்காந்து பூஜை பண்ணிட்டே இருப்போம், திடீர்னு யாராவது கதவை திறந்தாங்கன்னு வச்சுக்குவோம், யார் இது உடனே திரும்பி பார்ப்போம், யாரை எட்டி பார்த்து. அப்ப என்ன ஆயிடுது, மனம் இங்கு பேச ஆரம்பிக்கின்றது. ஒரு பக்கம் பூஜை நடந்துகிட்டே இருக்கு, மானசீகமா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா மனமும் பாத்தீங்கன்னா வெளி உலக தொடர்போடு இருக்கு இல்லைங்களா? இப்ப வாசம் இல்லாதன்னா வெளி உலக தொடர்பு அற்ற நிலையில் இருக்கின்ற மனம், அதான் வாசம் இல்லாதன்னு பொருள். மணி மந்திர யோகம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல யோகம், மணினா என்னது, ஒரு சத்தத்தை குறிக்கும். இப்போ சாமிக்கு இப்போ மணி அடிக்குமா டிங்கி டிங்கின்னு ஒரு சவுண்டு கேட்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு சத்தம். மந்திரம் என்று சொல்லப்படுவது என்ன, அது ஒரு ஒளி இல்லைங்களா? ஸோ இந்த மணியும் சத்தம் தான், மந்திரம் என்று சொல்லப்படுவதும் சத்தம் தான். பட் இரண்டுமே வேறு வேறு. இந்த இடத்துல இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து யோகம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. யோகம்னா என்ன, அமைதியா இருக்கிறது. இந்த அப்போ மணி மந்திர யோகம் அப்படின்னா, ஒன்று மணி என்பது வாயால் சொல்லுகின்ற சத்தம், அதாவது நாம சிந்திக்கின்ற சத்தம். நாம சிந்திக்கின்ற சத்தம்னா யாராவது வராங்களே போறாங்களே அப்படின்னு சொல்லப்படுகின்ற சத்தம் மணி. மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது, இப்ப உள்ளுக்குள்ள ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, அதாவது ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்றாருன்னே வச்சுக்குவோம். சந்தனத்தை வச்சு, குங்குமத்தை வச்சு, பன்னீர் வச்சு, பூ வச்சுலாம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்காரு, சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ஒன்று வெளி உலக தொடர்பு இல்லாத நிலையில் இருக்கிறது மணி, வாசம் இல்லாத மணின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று மந்திரம் சொல்றது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுது. ஆகா, நான் அந்த பூஜையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ எனக்கு தேவி அப்படியே நிற்க போறா, இல்லை எனக்கு ஏதோ ஒன்று பெருசாக ஆற்றல் கிடைக்க போகுது, இல்லை யாரை எதனாவது எனக்கு பெரிய பலன் கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போடு செய்கின்ற நிலை இருக்கு இல்லையா? அப்போ எதிர்பார்ப்போடு செய்கின்ற சொல்லப்படுகின்ற மந்திரம் என்று ஒன்று இருக்கின்றது, எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் சொல்லப்படுகின்ற மந்திரம் என்று ஒன்று இருக்கின்றது. அப்போ வாசம் இல்லாத மணி மந்திரம்னா, நீங்கள் பேச்சு என்ற ஒன்று மனதளவிலும் இல்லாத நிலையில், எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் இந்த மந்திரங்கள் உள்ளே உபதேசித்து கொண்டு இந்த பூஜையை செய்யும் போது அங்கு யோகமானது தித்திக்கின்றது. யோகம்னா என்ன, இப்பதான் சொன்னா அமைதின்னு சொன்னேன். அமைதியினுடைய உச்ச நிலையில அவர் அங்கு அமர்ந்திருப்பார், இந்த பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்ப அமைதியுடைய ஒரு எல்லைக்கு போயிட்டார். அப்படி போகும்போது அவருக்கு என்ன தெரியுதான், தேசம் திகழும் திரிபுரை காணே அப்படிங்கிறது. தேசம்னா என்ன, உலகம் ஃபுல்லா. தேசம்னா இடம்தான், நாடு என்று பொருள். எந்த நாடு, உலகத்துல இருக்க எல்லா நாடும் தான். ஸோ அந்த நாடுகள் முழுவதும் திகழும் அப்படின்னு சொல்றாரு. திகழும்னா என்ன, எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல, இப்ப சூரியன் இருக்கு, சூரிய வெளிச்சம் இல்லாத இடம் என்று எங்கேயாவது இருக்கா? எல்லா இடத்துலையும் சூரியன் இருக்கு. அது மாதிரி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் வெளிச்சம் இருக்குன்ற மாதிரி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இவங்க தெரிவாங்களாம். யாரு, திரிபுரை தேவி இருப்பாங்களாம், அவங்கள காணே அப்படின்றது, அவங்கள காணலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், பூசணையை ஏற்றுக்கொள்ளுகின்ற திரிபுரை சக்தி இருக்கின்றாள். அவளை பூஜை செய்கின்ற முறை என்று பார்த்தோம் என்றால், நல்ல வாசனை மிக்க சந்தனம், ஜவ்வாது, குங்கும, பன்னீர், குங்குளியம், இது போல வாசனை நறுமண மிக்க பொருட்களை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் மானசீகமாக செய்தல். எவ்வளவு நேரம் செய்தல், எல்லை இல்லாத அளவிற்கு செய்து கொண்டே இருத்தல். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய மனமானது இங்கு அமைதி அடைந்த நிலையில் அவருக்குள் இருந்து ஒரு 5 விதமான சத்தங்கள் இங்கு கேட்கின்றது. இந்த சத்தங்கள் அனைத்தும் வாத்தியங்களாக இருந்து பூஜைக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு மேல்நிலைக்கு அழைத்து செல்கின்றது. ஏன்னா பூஜைக்கு பார்த்தோம்னா பாட்டு பாட வாத்திய வாசிக்க இன்னும் கொஞ்சம் நம்மளை மேல்நிலைக்கு ஐப்பு கொண்டு போவோம், மனசை ஒருநிலைப்படுத்தின நிலைக்கு கொண்டு போவோம். இன்னைக்கே கோயில்ல யாராவது ஒருத்தர் பாடிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோ, நம்ம கேட்போம் நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும். கூடவே யாராவது ஒருத்தர் உடனே 4-5 வாத்திய கருவிகளை வாசிக்க ஆரம்பிச்சாவே இன்னும் நல்லா இருக்கும், மனசு இன்னும் ஈர்க்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வாத்திய கருவி இசைக்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் அவர் பூஜைகளை அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறார். அப்பொழுது மனதில் சிந்தனை இல்லாத நிலையில்,
ஐம்புலன்களில் ஆட்படாத நிலையில் யோசனையே வரக்கூடாது. அங்க அவங்க நடந்து போறாங்க, இங்க இது நிக்குது, அது எந்த எண்ணம் யோசனையே இருக்கக்கூடாது. யோசனை இல்லாத நிலையில் தான் உள்ளுக்குள்ளே ஜெபிக்கின்ற மந்திரத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் அவர் இந்த பூஜையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் யோக நிலைக்கு செல்கின்றார். யோக நிலையில் அவர் இங்கு காணும் பொழுது இந்த அண்டசராசரம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கின்ற அந்த திரிபுரை சக்தியானவள் காட்சி கொடுப்பாள். அவளை காணுங்கள் என்று சொல்லி முடிக்கிறாரு. இதான் அந்த பாடலுடைய கருத்து. பார்க்க எளிமையான பாடலா இருக்கும், எனக்கு ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல். இதுல ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். ஐயா வணக்கம் ஐயா. இந்த ஆலயங்களில பலியிடுதல் என்ற ஒரு முறை பழங்காலம் தொட்டு வந்திருக்கிறது. இப்பொழுது ஜீவகாருண்யா காரணமாக அதை எதிர்த்து நிப்பாட்டப்பட்டது. இது இப்ப இந்த ஒரு முத்தின சந்தன மரம் அதை வெட்டி அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மரம் நினைக்குது தனக்கு மோட்சம் கிடைக்கும். அதே போல மிருகங்களையும் இப்படி ஆலயத்துல வெட்டினால் அந்த உயிர்களுக்கும் விமோசனம் கிடைக்கும் என்று கொள்ளலாமா? நல்ல கேள்விதான் கேட்டிருக்கீங்க. நான் இதை 2-3 வகையாக பிரிச்சு சொல்றேங்க ஐயா. ஒன்று, ஆலயத்துல இன்னைக்கும் வெட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கு. நிப்பாட்டிட்டாங்க நீங்க சொல்றீங்க, ஆனா பல ஆலயங்களில் இன்றும் வெட்டப்பட்டு கொண்டுதான், பலியிடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அது தவறுதான், 100% தவறுதான். ஏன்னா அது உங்களுக்கு ஒரு உயிர் கொலை ஆகின்றது, சரிங்களா? அப்ப அந்த உயிருக்கு மோட்சமா அப்படின்னு கேட்டா உறுதியாக கிடையாது. உறுதியாக அந்த ஜீவராசிகளுக்கு மோட்சம் கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஜீவராசி அடுத்த பிறவிக்கு போய்விடும். அந்த ஜீவராசி என்னென்னலாம் பாவத்தை அந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டுமோ அந்த அனுபவத்தை எந்த மனிதன் வெட்டினானோ, எந்த மனிதன் சாப்பிட்டானோ, எந்த மனிதன் விற்றானோ அவன்தான் அதனை அனுபவிக்க வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுல இன்னொரு சூட்சம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ ஏதோ எப்படி இதெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதர்வண வேதம் என்று ஒன்று இருக்கின்றது. 4 வேதங்கள் அதர்வண வேதம் உங்களுக்கு தெரியும். அதர்வண வேதம் பார்த்தீங்கன்னா அந்த மந்திர தந்திரங்கள், வித்தைகள் செய்தல் இல்லைங்களா, அந்த தீய வழியில் சென்று இறைவனை அடைவதற்குரிய அத்தனை மந்திரங்களுமே அதில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தீய வழியில் சென்று அடைதல். இந்த நீங்கள் பழைய புராண கதைகள்லாம் நிறைய பார்த்துருக்கலாம். ஒரு மந்திரவாதி இருப்பான், அப்படியே சாமுண்டி அப்படின்னு கூட்டினே அம்பாலே அப்படியே நிற்பா, எனக்கு அவனை பழி வாங்கணும், அவனை அழிச்சிரு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த போல மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அதர்வண வேதத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதர்வண வேதத்தில் கடுமையான பூஜைகள் எல்லாமே செய்வாங்க. ரொம்ப கடுமையான பூஜைகள், தியானங்கள், ஜபங்கள் இதெல்லாம் செய்வாங்க. செய்த பூஜைகள், தியானங்கள் இதெல்லாமே ஒரு பலிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணணும், சரிங்களா? இந்த ஒரு மந்திரம் சொல்லிட்டாங்க, நீ இத்தனை லட்சம் முறை ஜபம் செய்து விட்டு இந்த மந்திரத்தை உபதேசித்தால் உனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அவன் எடுத்தவனே ஒரு 5 கோடி மந்திரம் சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். 5 கோடி மந்திரத்தை நீ ஜெபிச்சுட்டு நீ இந்த மாதிரி பூஜையை செஞ்சு காளி தேவியை கூப்பிடு, அவன் நிப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். அவன் அதை செஞ்சிட்டான் அப்படின்னா அந்த 5 கோடி மந்திரமும் அந்த பலன் அங்கேயே போயிடும். இவன் ஏதாவது ஒரு சின்ன தவறான சிந்தனை, இப்போ காளி தேவி நிக்க போறா, இவகிட்ட நான் பணம் காசு நிறைய கேட்க, இப்போ இந்த பாடலை விளக்க மாத்தம் பாருங்க, எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில மந்திரத்தை சொல்லணும்னு சொன்ன பாருங்க. இப்ப எதிர்பார்ப்போட நிலையில இவன் மந்திரத்தை சொல்லி தேவியை வர வச்சுக்க மந்திரத்தை சொல்லிட்டானா தேவியும் வரமாட்டா, 5 கோடி மந்திரமும் அந்த இடத்துல வீணா போயிடும், சரிங்களா? அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் அதனோட இடத்துல ஒரு குறிப்புறையா இருக்கு. என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடு மாடு ஏதோ ஒரு கோழி ஏதோ ஒரு ஜீவராசியை கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு என்ன, ஏன்னா இவங்க எல்லாமே தீய வழியில இறைவன் அடைவதற்குரிய ஒரு பயிற்சியா தான் இதெல்லாம் செய்யறாங்க, சரிங்களா? என்ன பண்ணுவாங்க, 5 கோடி முறை ஜெபிச்சாதானே காளி அங்க வர அந்த இடத்துல, நம்ம கரெக்டா ஜெபிச்சிருக்கோமா, எதிர்பார்ப்பு இல்லாம ஜெபிச்சிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, 5 கோடி ஜபத்துல ஒரு 1 லட்சம் ஜபத்தை மட்டும் எடுப்பாங்க. எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஜீவராசி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ஜீவராசி இந்த பிறவியை விட்டுட்டு அடுத்த பிறவிக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான மந்திரத்தை உபதேசிச்சோடனே அந்த உபதேசித்த அந்த மந்திரத்தை கொடுத்துட்டதுனால அந்த ஆட்டுக்கோ கோழிக்கோ என்ன ஆயிடும், உங்களுக்கு அந்த பிறவிக்கான இது தீந்துரும், அந்த பாவம் போயிடும். அப்ப என்ன ஆயிடும், அந்த காடு கோழி உணர்வற்ற நிலையில் இருக்கும்.
இப்ப நீங்க ஆடை போய் வெட்டினாங்கன்னு வச்சுக்கோ, அந்த ஆடு துடிக்கவே துடிக்காது. அது பாட்டுக்கு அப்படி ஒரு இறந்த ஆட்டை தலையை வெட்டினா எப்படி இருக்கும்? இயற்கையாவே இறந்த ஆட்டு தலையை வெட்டினா அப்படி அந்த மாதிரி இயற்கையாகவே வெட்டப்பட்ட ஒரு ஆடு போலவே அது கிடைக்குமே தவிர்த்து துளியளவும் அது துடிக்காது. சரிங்களா ஐயா? அப்ப அது ஒரு ஜீவகாரணியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அப்ப இவங்க அது வெட்டப்பட்டவனே அது ஆடு துடிக்கலைன்னு வச்சுக்குவோம். அப்ப அவங்களுக்கு ஓகே நம்ம கரெக்டா தான் ஜெபிச்சிருக்கோம், இப்ப இனிமேட்டு காளியை கூப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அடுத்த பூஜைக்கான மேல்நிலைக்கு போவாங்க. இது ஆரம்ப நிலையில தான் சாதாரண ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக இதெல்லாம் செய்வாங்க. சாப்பிட்றதுக்காக அவங்க செஞ்சது கிடையாது. டெஸ்ட்டுக்காக அதர்வண வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது பின்னாடி கலியுகம் வர 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 என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பிடணுன்றதுக்காகவே இந்த ஆட்டை வெட்டி இப்போ ஒரு மந்திரவாதி இருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ ஆரம்பத்துல ஆட்டை வெட்டிடுவான். வெட்டி முடிச்சுட்டு ஓகே இப்ப சரியா போச்சு, இப்ப வந்து காளி தேவியை கூப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், தான் ஜெபிச்சு வச்சிருந்தா மொத்த மந்திரத்தையும் சொல்லி காளி தேவியை வானா காளி தேவி வந்து நின்றுடுவான். இப்ப பாக்குறவன் என்ன நினைப்பான், இந்த மந்திரவாதி ஆட்டை வெட்டி வச்சுட்டு காளியை கூப்பிட்டோடனே காளி வந்துட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து பதிஞ்சவன் என்ன இவனுக்கு கொண்டு போய் ஆட்டை வெட்டிட்டு போய் காளியே வா வானா அவன் எங்க வருவா. அங்க நடந்தது வேறு, கண்டால் பார்த்து இவன் புரிந்து கொண்டது வேறு. இப்படித்தான் கோவில்களெல்லாம் பலி கொடுக்கக்கூடிய பழக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னாடி சாப்பிடணுன்றதுக்காகவே பலி கொடுக்க போனாங்க. சரிங்களாயா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பாணி தான் உங்களுக்கு மரங்களுக்கும் சொல்லப்பட்டது. மரங்களுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், மானசீகமா ஒரு மரத்தை வெட்டணும்னா மரத்துக்கிட்ட போய் அனுமதி வாங்கணும். மரமே நான் உன்னை வெட்ட போகிறேன், நான் உன்னை இறைவனுக்காக சமர்ப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை செஞ்சு, ஏன்னா இதுக்கெல்லாம் முறை இருக்கு. குறிப்பிட்ட அந்த மரங்களுக்கு என்ற ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கும். இப்ப சந்தன மரம் எடுத்தீங்கன்னா சந்தன மரத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு போய் கரெக்டா அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு தான் போகணும். அதுக்கு ஊதுத்தி காட்டி பொங்கல் வச்சு நேவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வெட்டணும். அப்படின்னா அந்த மரத்திற்கு துளியளவும் அந்த பாதிப்பு இருக்காது, வலிக்காதான் மரத்துக்கு. சந்தோஷமா தன்னை பலி கொடுக்கும். ஏன்னா அதுக்கு உணர்வற்ற நிலையில அந்த மரம் இருக்குமோ அது அடுத்து மேன்மையான நிலைக்கு போயிடுமா. அது ஆடு வந்து ஒரு விலங்கா இருக்கிறது அதுக்கு மேன்மையான ஒரு விலங்கான ஒரு இதோ இல்ல மனித பிறவிக்கோ எதுக்கோ போயிடும். இப்ப மரமா இருக்குன்னா மரமா இருக்கிறது அதுக்கு அடுத்து திருப்பி விலங்கு பிறவிக்கோ பறவை பிறவிக்கோ எதுக்கோ வந்துடும் உங்களுக்கு. இல்ல நேரடியாவே மனுஷ பிறவிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரியான ஒரு ஞானி சரியானபடி பூஜை செய்து செஞ்சாருன்னா அது நிச்சயமா மேல்நிலைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இப்ப உங்க கேள்விக்கான பதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதில் கிடைச்சது நன்றி ஐயா. இன்றைய சூழ்நிலையில இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து கதிராமத்துக்கு பாத யாத்திரை, அந்த பாத யாத்திரையில போகும்பொழுது நாய் உண்டு, சுப்பிரமணியன் ஒரு நாய், அது இவைக்கு தலைமை வகிச்சு போய் கொண்டு இருக்குது. அது இடையில அந்த அது மச்சம் சாப்பிடாது ஒன்றும் செய்யாது, ஒரு வழிகாட்டியா தான் போய் கொண்டு இருந்தது. அப்ப பிறகு அந்த நாயின் சொந்தக்காரனும் கூட போயிருக்கிறான். போல அவருக்கும் அந்த பாத யாத்திரைகளுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த நாயை அவையிலேருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டான். என்ன பொறுத்தவரை நாய் கூட ஒரு ஞானம் பெற்ற நாய் என்று நான் சொல்றேன். அதை பற்றி கூட கருத்து என்னது? அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாய் மட்டும் அல்ல ஐயா, இங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். பாம்பு வந்து பூஜை செய்யும் சிவனுக்கு. இப்போ கூட இருக்கேன் ருத்ராகேஸ்வரர்னு சொல்லிட்டு கும்பகோணத்தை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் வகுப்புல. கும்பகோணத்துல 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அந்த கோவிலே வந்து போர்டு எழுதி போட்டிருப்பாங்க, யாருக்கு பிறவி இல்லையோ அவர்கள் தான் நீ கோயில் வந்து பூஜை செய்ய முடியும்னு, குள்ளுக்குள்ள வர முடியும் அப்படின்னு போர்டே வச்சிருப்பாங்க அந்த கோயில். கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வரும், எங்கேருந்து வரும்னு தெரியாது, வந்து இந்த அபிஷேகம் பண்ணி தண்ணி வெளியில போதில் அந்த பாதை வழியா உள்ள போகும். கோயிலில் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்து மேலே ஏறி ஒரு இலையை பிரிச்சு கொண்டு வந்து சாமி தலைமையில வச்சு லிங்கத்தை சுத்தி படுத்துக்கும். காலைல கோயில் திறக்கும் போது எந்திரிச்சு வெளில போயிடும், எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, எங்கேருந்து போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் போட்டோக்களே கூகுளில் இருக்கு, நீங்க தேடி பார்க்கலாம். தேப்பெருமாநல்லூர் ருத்ராகேஸ்வரர் அப்படின்னு போட்டீங்கன்னா நான் சொல்ற புகைப்படங்கள்லாம் கூகுள்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அதுபோல பசுக்கள், நார்த் இந்தியாவில் போட்டீங்கன்னா பசுக்கள் பல கோயிலை சுத்தி சுத்தி வந்து வணங்குற புகைப்படத்தை வீடியோக்களே இருக்கு, பார்க்கலாம் நீங்க. சரிங்களா? இப்ப இதெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் ஜீவராசியை தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் நம்ம புராண கதைகளை படிச்சுப்போம் இல்லையா, தேவர்கள் சில நேரங்கள் யாராவது முனிவர்களால் தப்பு ஏதாவது தேவர்கள் பண்ணிடுவாங்க, முனிவர்கள் சாபம் கொடுத்துருவாங்கல்ல, நீ பூலோகத்துக்கு போ, மனுஷனா பெற, மரமா கடை, விலங்கா பெறன்னு சொல்லிட்டு சாபம் பெற்று வந்து பிறந்த சில இந்திரன் எல்லாம் பார்த்துருப்போம், நிறைய வரலாறு பார்த்துருப்போம் இல்லையா. அதுபோல இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறது. பல பேர் அந்த சாபம் பெற்றாலும் தங்களுடைய முன்னுடைய ஞாபகங்களை வைத்துக்கொண்டு இந்த இறைவனை வழிபட்டால்
விரைவாக நாம் வந்து இறைவனை சென்று அடைஞ்சலாம், நம்மளுடைய தேவப்பிறவை திருப்பி பெற்றலாம்னு சொல்லிட்டு வழிபடுறவங்களும் இன்னைக்கு இருக்கத்தான் செய்கிறாங்க. புராணத்தை நிறையா படிச்சிருப்போம்ல, இந்திரன் வந்து ஒரு வாகனமா வந்து வழிபட்டான், இந்திரன் வந்து வழிபட்டாரு அப்படி நிறைய. பிரம்மாலாம் ஏதோ ஒரு மிருகமா வந்து வழிபட்டிருக்காரு அப்படின்லாம் கூட படிச்சிருக்கோம் நம்ம நிறைய புராண கதைகள். சரிங்களா? ஸோ அது போலத்தான் நீங்கள் சொல்லுகின்ற ஜீவராசிகள் கூட இதற்கு முன்பாக மேல்நிலை பெற்று ஏதேனும் காரணத்திற்காக மீண்டும் ஏதோ ஒரு பிறப்பெடுத்து இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நன்றி. வீட்டில இருந்தோண்டு ஹிமாலயத்துக்கு போய் வந்த ஒரு காட்சி தந்திரிக்க அதற்கு மேல மகிழ்ச்சி. நல்லது ஐயா. இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த ஜீவராசியா மிருகங்களாக அந்த தேவர்கள் வந்து பிறக்கிறதுக்கு வேறொரு காரணம் கூட இருக்கு. இப்போ பூமியில சென்று நீ பிறந்து போ அப்படின்னு ஒரு முனிவர் வந்து சாபம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்போ பூமிக்கு வந்தா மனுஷனா தான் பிறக்கணும். என்ன ஜீவராசிலாம் சாபம் கொடுக்க மாட்டாங்க, நேரடியா நீ பூமியில போய் ஒரு 5 வருஷம் இருந்துட்டு பிறந்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்க மனுஷனா பிறந்தாங்கன்னா மனிதராக யாராக பிறந்தாலும் சரி மாயையில் ஆட்கொள்ளப்பட்டு ஆகவே வேண்டும். ஒரு சில வினாடியாவது என்னதான் முற்பிறவி ஜானம் இருந்தாலும் மாயையில மாட்டிக்கிட்டு ஆசைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். பந்தபாசத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு பிறப்பெடுக்க வேண்டியிருக்கும். அதனால தேவர்கள் என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப மனுஷ பிறவி மட்டும் வேண்டாம், நான் விலங்காவே பிறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த விலங்கு பிறப்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்தம் பாசம் அதெல்லாம் ரொம்ப வந்து பட்டு இருக்காது. அந்த பிறவி வந்தோமா அந்த வேலையை முடிச்சோமா போனோமா அப்படின்னு இருப்பாங்க. இதுல இன்னும் சில சூட்சமங்கள்லாம் இருக்கும். சில யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிங்கம் புலி ஏதாவது ஒரு விலங்கை சாப்பிட வருதுன்னு வச்சுக்குவோம், பல விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க ஓடும். சில மிருகங்கள்லாம் பாருங்களேன், ஓடவே ஓடாது, அப்படியே கம்முனே படுத்து கிடக்கும். எங்கேயாவது ரொம்ப கிடையாது, ரேராக இது போல சில வீடியோக்கள்லாம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா தானாகவே வந்து உயிரை கொடுப்பாங்களாம். அப்படியே நீ சீக்கிரம் சாப்பிட்டா இவங்க அந்த இப்போ ஒரு மான் வந்து 10 வருஷம் வாழணும்னு இருக்குன்னு வச்சுக்குவோம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ 2வது வருஷத்துல அந்த மான் என்ன செய்யுமா, சிங்கம் வந்து சாப்பிட்டுருச்சுன்னா 8 வருஷம் அது என்ன அனுபவிக்கணுமோ அது சிங்கம் அனுபவிச்சுக்கும். இது 8 வருஷம் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ண வாலின்றா இவங்களே போய் உயிரை கொடுக்க. ஏன்னா தேவர்களுக்கு தெரியுமா அதெல்லாம், டக்குன்னு வந்தோமா சாபத்தை தீர்த்துக்கிட்டோமா போனோமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுபோல் நடப்பதும் உண்டு. அதனால இது நம்மளால பேசணும்னா இதை வச்சு நிறைய பேசிக்கிட்டே போகலாம். உலக சூட்சமங்கள் அவ்வளவு இருக்கு. பிறவி சூட்சமங்கள், விலங்கு சூட்சமங்கள் நிறைய இருக்கு. இறைவனுடைய படைப்பு வந்து ரொம்ப விசித்திரமானது. அதுதான் அவரை விகிருதன்னு கூட சொல்லுவோம், ரொம்ப விசித்திரமானது, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் கூட சும்மா கட்டுறது கை மண் அளவுன்ற அளவுக்கு கடுகு அளவு இதெல்லாம் நம்ம சும்மா புரிஞ்சுக்கலாம். அதுதான். சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. அதர்வன பேதம், அதர்வத பேதம் தாந்திரிகத்துல உட்பட்டது. தீய வழியில் போய் இறைவன் அது தீய வழின்னு தெரிஞ்சும் அந்த வழியில இறைவன் அடைகிறது சாத்தியமா? தீயன்றது கெட்ட அப்படின்னு நினைக்கலாமே. நிச்சயமா ஒரு வகையில சாத்தியம்தான். ஏன் வந்து அந்த வழியில போறாங்கன்னா அரக்கர அசுரர்கள் தான் அதிகபட்சம் அதர்வ நேரத்துல போவாங்க. நீங்க நல்லா பாருங்க, கையை வெட்டி அவங்களே போடுவாங்க, தன் தலையை வெட்டி உள்ள போடுவாங்க, நெருப்புல யாகம் வளர்ப்பாங்க. நீ வரியால தலையை வெட்டிக்கிட்டோமா அப்படின்னுவாங்க, கையை வெட்டி போடுவாங்க இல்லைங்களா? இது மாதிரி நிறைய பார்க்கலாம் அரக்கர்கள். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இறைவன்கிட்ட போய் ஆகணுன்ற ஒரு எண்ணம் மனசுல அந்த அளவு மன உறுதி இருக்கும். இப்ப ராவணன் எடுத்துக்கங்க, அரக்கன் தான். ராமாயணத்துல பார்ப்போம் எவ்வளவு பெரிய சிவபக்தனா இருந்திருக்கான் இல்லைங்களா? பயங்கரமான அவனுடைய பக்தன் யாரு அந்த காலத்துல? சிவபக்தனா ராவணன் தான். அவங்களுக்கு அவ்வளவு நூற்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு நிறைய. அவ்வளோ பக்தியும் அவங்களுக்கு இருந்திருக்கு. எப்படியாவது இறைவன் அடையிறதுக்கு குறுக்கு வழி என்ன இருக்குன்னு அவங்க தேடி பார்த்து அந்த குறுக்கு வழியை வெல்லக்கூடிய தைரியமும் மன உறுதியும் அவங்க கிட்ட இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்குமா? கையில ஒரு சின்ன பிளேடை வச்சு நம்ம ஒரு ரத்தம் டெஸ்ட் பண்ற சின்ன கூசியை குத்துனா கூட அப்படின்னு போவோம். அவன் கூச்ச விடாம அவன் தலையை அவனே வெட்டிக்கிறதுக்கு. அப்ப எவ்வளவு மன உறுதி, தைரியம். உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு சிவன் வேணும்டாப்பான்ற உறுதி இருக்கு இல்லையா? அதை போறாங்க. என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுதுன்னா, எந்த ஒரு சாதக முறை செய்தாலும் இறைவன் அங்க ஒரு சோதனை ஒண்ணு கொடுப்பார். நம்ம திருமந்திரத்துல பல முறை படிச்சிருக்கோம் இல்லையா? பக்தி மார்க்கம், கர்ம யோகம், ஞான மார்க்கம், எந்த மார்க்கம் போனாலும் சோதனை கொடுத்துட்டு தான் தகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் பலனை கொடுப்பாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அரக்கர்கள் அசுரர்களுக்கு என்ன சோதனைன்னா, இது மாதிரி அவங்க செய்யும் போது தானே வலிமையானவன்ற எண்ணம் மனசுல வந்து பதிஞ்சிடுது ஃபர்ஸ்ட். 2வது அதனுடைய ரியாக்ஷன் என்ன? நான் தானே வலிமையான, அப்ப நான் தானே உலகத்தை ஆட்சி செய்யணும் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு, அடுத்தபடியா எல்லாரையுமே ஆட்டி படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தானா வந்துருது. நான் தான் உலகத்தை ஆளணும், எனக்கு கீழே தான் தேவர்கள். இந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்ப இறைவன் மேல பக்தி இருக்கு, ஆனா இறைவன்கிட்ட போகணுன்றத என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி உலகத்தை ஆட்சி செய்யணும்ன்ற எண்ணம் இயற்கையாவே வந்துடுது அந்த இடத்துல.
சோ இறைவனுடைய சோதனையில இது போல் தோற்றவர்களும் இருக்கிறார்கள், இல்ல எனக்கு வெற்றி பெற்று இறைவனை அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனா அவங்கள நமக்கு வெளியில தெரியாது இந்த இடத்துல. சோ அதர்வண வேதத்தின் வழியாக சென்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சோதனையில மாட்டிக்கிட்டு அழிஞ்சவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க இந்த இடத்துல. அதனாலதான் இறைவன் நமக்கெல்லாம் கலியுகத்துல அதர்வண வேதத்தை யாருக்கும் சொல்றதே இல்லை. இன்னொன்னு அதர்வண வேதம்னு படிச்சுக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். புத்தகங்கள்லாம் கூட கொஞ்சம் கூகுள்ல இருக்கு. ஆனால் அது சரியான அதர்வண வேதம் இல்லை. அதர்வண வேதம் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்றது காஞ்சி மகா பெரியவரே சொல்லியிருக்காரு. அவர் இந்தியா ஃபுல்லா தேடினாராம். அதர்வண வேதத்தை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு இந்தியா ஃபுல்லா தேடினப்ப நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அதர்வண வேதத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாராம். அவர் அந்த மந்திரங்க அவரை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் எழுதி வைத்ததாக ஒரு வரலாறு உண்டு. இந்தியாவிலேயே ஒருத்தருக்கு தான் அதர்வண வேதம் தெரிஞ்சிருக்குன்னு காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அதர்வண வேதம் தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப அதனுடைய பொருள் என்ன? வேதத்தையே ஒருத்தர் தான் தெரிஞ்சு வச்சிருக்குன்னா அதனுடைய பொருளை சொல்லி, திருமந்திரமே ஒரு பாட்டுக்கு பாருங்க இவ்வளவு விளக்கம் பார்த்துட்டு இருக்கும். அப்போ வேதத்துக்கு பொருள் பார்க்க அதுக்கும் இது போல அவ்வளவு விளக்கம் பார்க்கணும் ஃபுல்லா. ஸோ சொல்லி கொடுப்பதற்கோ யாருமே ஆள் இன்னைக்கு கிடையாது. சரிங்களா ஐயா? நல்லது நன்றிங்கய்யா, நன்றி. நல்லது நல்லது நல்லது. விஜயலட்சுமி. இல்ல ஒரே டவுட் தான். என்னன்னா நம்ம இப்ப அந்த பலி கொடுக்கறத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே, அது என்னன்னா இப்ப நம்ம இதுல பாக்குறோம்ல, இப்ப காஞ்சிபுரத்துல கூட அந்த இதை குறைச்சு அந்த அம்மனோட உக்கிரத்தெல்லாம் குறைச்சி ஆதிசங்கரர் வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. அது இப்ப நானே போன வருஷம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்ப பண்ணி எல்லாம் பலி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கோழி எடுத்து போய் அப்படியே ஒரு குச்சியில எடுத்து அப்படியே சொல்லிட்டாங்க. ஐயோ இப்ப ரொம்ப கஷ்டமா போச்சு அதை பார்த்துட்டு. அது கேட்டா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் துடியான சாமி, இதுக்கெல்லாம் அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இதுதான் எனக்கு ஒரு டவுட். இப்ப ஆதிசங்கர் கூட அந்த அம்மனோட உக்கிரத்தை குறைச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அந்த மாதிரி உக்கிரமா இருக்கும்போது அது மாதிரி செய்யணுமா? அது என்ன அது அப்படி? இல்ல இல்ல, முதல்ல சாமி வந்து எப்பயுமே அன்பின் உருவம் தான். உக்கிரமா இருக்காங்கன்றத இவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்ப உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் அந்த சூளத்திலேயே வேலை போய் அப்படியே குத்தி உயிர் எடுக்கிறாங்களா, இப்போ அவங்க கிட்ட போய் அவன் வந்து சாப்பிடணுன்றதுக்காக தான் அவங்க கொள்றதே ஃபர்ஸ்ட் விஷயம். அங்க குத்தும் போதே அடுத்து வெட்ட போறோம், மசாலா வாங்கி வச்சு சாப்பிட்றதா வெட்ட போறது. அவன்கிட்ட போயிட்டு ஜீவகாரியப்பா, இது உயிருப்பா, இதை கொல்லக்கூடாதுப்பா, வெட்டக்கூடாதுப்பா இப்படிலாம் சொன்னோம் அப்படின்னா அவனால புரிஞ்சிக்கவே முடியாது. அவனுடைய எண்ணம் என்ன, ஒரே ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கு, சாமிக்கு பலி கொடுத்தாதான் சாமி நமக்கு ஏதாவது கொடுக்குன்ற ஒரு மனநிலையில அவங்ககிட்ட இருக்கான். இப்ப அவங்ககிட்ட என்ன செய்யணும், பொய் தான் சொல்லணும் இப்ப இந்த இடத்துல. ஸோ அதனால ஆதிசங்கரர் மாதிரி மகான்களே என்ன பண்றாங்க இந்த இடத்துல, அவங்க சொல்றது பொய் மாதிரி, அதாவது அவங்க என்ன வாசகம் பயன்படுத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, ஆதிசங்கரர் உக்கரத்தை குறைச்சாரு அப்படின்னு தான் நம்ம வரலாறு படிக்கிறோமே தவிர்த்து, ஆதிசங்கரர் வார்த்தையை வாயால சொல்லியிருக்க மாட்டார், நான் இந்த அம்பாள் உக்கரத்தோடு இருக்கிறாள், இவ்வளவு நான் வந்து இவளுடைய உக்கரத்தை நான் குறைத்து வைத்தேன் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் என்ன சொல்லியிருப்பாரு இங்க இந்த இடத்துல அப்படின்னா, சாமி வந்து பலி வாங்குற தெய்வமா இருக்கு, நீங்க பலி கொடுக்காது, இனிமேட்டு இது பலி வாங்காத தெய்வமாக நான் மாற்றி அன்பான தெய்வமாக வைத்து விட்டேன், நீங்க இனிமேட்டு பலி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாசகத்தை, அதாவது ஞானிகள் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டாங்க, அதே நேரத்துல உண்மையை எப்படி சொன்னால் அவர்களுக்கு புரியுமோ அதற்கு ஏற்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் அவர் சொல்லியிருப்பாரு. பட் புரிந்து கொண்டவர்கள் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செவி வழி செய்தி தானே, ஒருத்தர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவர் இன்னொருத்தர் சொல்லுவோம், அது மாறி மாறி மருவி இன்னைக்கு பழமொழிலாம் பழமொழிகள்லாம் மருவி போச்சு இல்லை, அது போல அந்த வார்த்தையும் மருவி இன்னைக்கு இது போல புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என்னவாக இருக்கும்னா நம்ம சொன்னாதான் அப்புறம் உண்மையா இருக்கும். அவர் பொய்யும் சொல்லியிருக்க மாட்டாரு. அதே நேரத்துல அம்பாள் உக்கிரமா இருக்காளன்றா நிச்சயமாக உறுதியாக அம்பாள் உக்கிரமாலாம் அவ எப்படி அன்பின் உருவமா இருக்கவே எப்படி உக்கிரமா இருப்பா. இன்னும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த கோயில்ல கூட்டமே வரல, சாமியை வந்து வாயை கட்டிட்டாங்க யாரோ ஒரு மந்திரவாணி, கோயிலுக்கே செய்வனை வச்சுட்டாங்கலாம் சொல்லுவாங்க. சாமிக்கு போய் யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? ஸோ அறியாமையில் இருக்கிறவங்க, ஸோ அவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு வேதம் என்ன சொல்கிறதோ, திருமந்திரம் திருவாசக நூல் என்ன சொல்கிறதோ அதை தான் எடுத்துக்க முடியும். இந்த நூட்கள் எல்லாம் சொல்றது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தெய்வம் அன்பின் வடிவம், அருளின் வடிவம், அறிவின் வடிவம் உச்சபட்சத்துல இருக்கு. அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, மனிதனாலோ மனிதனுடைய ஆட்டம் ஒன்றும் செய்ய முடியாது இந்த இடத்துல. அவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அறியாமையின் காரணமாக இது போல கதை கட்டப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்படிதான் புரிஞ்சுக்க. இந்த விளக்கம் எங்களுக்கும் எனக்கு அடியனுக்கும் நானா இது மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சுதுங்க ஐயா. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. திரிபுர சுந்தரி பாடல்கள் அதிகமா பாக்குறதால நான் போய் பால திரிபுர சுந்தரி பத்தி எல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்தேங்க ஐயா. அப்ப எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, பெரும்பாலும் சித்தர்கள் எல்லாம் வெளிப்பட்டுறாங்க அவங்கள. அப்புறம் வந்து பட்டினத்தார் கூட ஒரு பாடல் இருந்தது, பூரணமாலைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல்லாம் இருந்தது.
அதெல்லாம் கேட்டு பார்த்தேங்க ஐயா. அது நல்லா இருந்ததுங்க. அது வந்து யோக பயிற்சி பண்றவங்களுக்கு வந்து இந்த திரிபுர சுந்தரி அம்மா வந்து உடலுக்குள்ள இருந்து அருளும் ஆற்றலும் தந்து அவங்கள வழி நடத்தி கொண்டு போவாங்கன்றது புரிஞ்சுக்கலாங்களா ஐயா? நிச்சயமா அதுதான். இப்ப போன வகுப்புல பார்த்த இறுதி பாடலும் இப்ப இன்னைக்கு பார்த்த பாடலுடைய விளக்கமே அதுதானே. யார் ஒருத்தர் பூசையை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறாங்க, அந்த பூசணையை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறா திரிபுர சக்தி. உள்ளுக்குள்ள மட்டும் இல்ல, திருமண பக்கம்லாம் அதான் காட்சி கொடுக்குறா. அதை அனுபவிச்சுட்டாங்க. அவங்க அனுபவிச்சதுனால அவங்க சித்தர்களா இருக்கிறாங்க. தான் என்ன அனுபவித்தோமோ அதை பாடல்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக அவர் காட்சி கொடுப்பாள் என்பது இது ரொம்ப கஷ்டமான காரியமா? ஆமா, கஷ்டமான காரியம் தான். ஆனா ரொம்ப எளிமையானது இல்ல. நீங்க ஊர் ஊரா சுத்த வேணாம், காடு காடா சுத்த வேணாம், கோயில் கோயிலா சுத்த வேணாம். உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் மானசீக பூஜை ஒண்ணு சொல்றாரு, இதை மட்டும் செய்யுங்க, அம்பாலே காட்சி கொடுக்குறாளான்னா செய்யணும்ல. அதுக்கு தான் கொஞ்சம் மன உறுதி வேணும். இந்த ஞானிகள் பாடுற பாட்டு, அதாவது பட்டினத்தார் வந்து அவர்கிட்ட வாழ்க்கை முழுக்க ஒரு பெரும் முதலாளியா போக்கு என்ன இம்போர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அது இதெல்லாம் செய்து கொண்டு தொழிலெல்லாம் ஈடுபட்டு இருந்தவர். இறுதி காலத்திலாம் காதற்ற ஊசியும் பாராதே கடவுளிக்கின்ற ஒரு மகன் எழுதி வச்சுட்டார் போனது. அதுக்கு பிறகு அவருக்கு இந்த ஞானம் வந்தது. அவர் இவ்வளவு தத்துவ பாடல்களையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை அப்படியே ஒரு மடமாது அந்த பாட்டை அப்படியே பாடிக்கொண்டு போன காரணம் என்னென்றால், என்ன பொறுத்தவரை பிறகு பட்டினத்தாருக்குள்ள சிவன் உள்ளுக்கு போய் சிவன் தான் அதையெல்லாம் செய்து கொண்டு அதை வழிநடத்தி கொண்டிருந்த காரணத்தால் இப்படி பாட்டுக்களை இயற்றக்கூடிய சூழ்நிலை அவருக்கு வந்தது. சாதாரண மனிதன் என்று சொன்னால் அப்படி செய்திருக்கிறாரு. அப்ப இவை சக்தி தான் என்றத என்னுடைய கருத்தா இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து. திருமந்திரத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த வகுப்பு பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2 வாரத்திற்கு முன்னாடி ஒரு சில பாடல்கள் பார்த்தோம். ஸோ ஞான நிலையில இருக்கவங்க இறைவனுடைய சிந்தனையில மட்டும்தான் இருக்காங்க. அவர்களுக்குள்ள இருந்து செயல்படுகின்றது எல்லாமே இறைவன் தான் செயல்படுகின்றார் என்று ஏற்கனவே திருமந்திர வகுப்புல இப்பதான் பார்த்தோம். வைரவி மந்திரத்துல தான் பார்த்தோம். திரிபுர சக்தி தான் உள்ள இருந்து இதெல்லாம் செய்ய வைக்கிறான்னு சொல்லி. அதனாலதான் உங்களுக்கு தேவாரம், திருவாசகம், திருமந்திரமே திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு, இறைவன் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு நீ போய் எல்லாருக்கும் சொல்லுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து செய்யறேன்னு தானே சொன்னார். அப்ப திருமூலர் நான் வந்து தியானம் பண்ணி நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறேன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, இறைவன் எனக்கு சொன்னாரு, அந்த பூலோகத்துக்கு போய் சொல்லுனாரு, நான் அவர் சொன்னதான் நான் சொன்னேன்னு சொல்றாரு இந்த இடத்துல. இப்ப எல்லாருமே இது போலத்தான். நீங்க இந்த உலகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இலக்கண இலக்கியவாதிகள், புலவர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் இதுல பாருங்க விரலுட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர்த்து மீதி ஒரு நூல் கூட கிடையவே கிடையாது. எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா அவர்கள் மனிதர்களாக எழுதிய காரணத்தினால் அத்தனை நூல்களும் அழிந்து விட்டது. தெய்வமாக எழுதிய நூல் உங்களுக்கு சில காலங்கள் காணாமல் போனாலும் மீண்டும் அது ஏதோ ஒரு வகையில் இறைவன் இங்கே எடுத்து கொடுத்து விடுகிறார். ஏன்னா திருமந்திரம் எழுதுறது வேற ஒரு காலம், கிடைச்சது திருஞான சம்பந்தர் காலத்துல. ஸோ இதெல்லாம் அழியாத நூல். எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி இது ஏதோ ஒரு வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும் நமக்கு. இங்க இப்ப கூட என்னுடைய கணிப்பின் பிரகாரம் திருமூலர் எழுதிய சுவடியானது திருஞான சம்பந்தர் உலகத்துக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. அதை எடுத்து ஒரு காப்பி எடுத்திருப்பாங்க, எப்படியும் படிச்சவங்க மனப்பாடம் பண்ணி வேற சுவடியில காப்பி. அந்த ஒரிஜினல் சுவடி திருமூலர் எழுதிய சுவடியானது ஏதோ ஒரு கோவிலில் மீண்டும் அது புதைக்கப்பட்டு பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தா பாக்குறேன். புலவர்கள் எழுதினது இலக்கம்னா என்னதான் படிச்சுட்டு எழுதினாலும் சரி, நக்கீரெல்லாம் தமிழ் சங்க புலவர் தானே. நக்கீரர் எழுதிய நூல்கள்னு அவரு 100கணக்கில் எழுதியிருப்பாரு. எத்தனை நூல் இருக்கு இன்னைக்கு? காணுமே. அகத்தியரே வந்து தமிழ் சொல்லி கொடுத்த நக்கீரர் எழுதிய நூல்கள் என்ன இருக்கு இன்னைக்கு? தெரியுற மாதிரி ஏதாவது நூல் இருக்கா இன்னைக்கு? இல்லையே. ஏன்னா மனிதனால் எழுதப்பட்ட நூல் நிச்சயமாக இருக்காது. தெய்வத்தால் எழுதப்பட்ட நூல் உறுதியாக இருக்கும். ஏன் இருக்கும் என்றால் அந்த நூலை படிக்கும் போது உறுதியாக நாம் நிச்சயமாக தெய்வத்திடம் சென்று சேரலாம். படிக்கும் போதுன்னு சொல்றதை விட படித்ததை கடைபிடிக்கும் போது இன்னும் விரைவாக சென்று சேரலாம். அதான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா ஐயா? கணித மேதை ராமானுஜம் கூட அந்த எல்லா தியரிக்கும் யார் சொன்னது எப்படி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா இது எனக்கு தேவி தாயார் சொல்லி கொடுத்தது அப்படிம்பாரு அவரு. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் பதில் விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரைக்கும் பதில் தெரியாம பல பேர் முடிச்சிட்டு தானே இருக்காங்க. அவர் எழுதுனது பல கணக்கு விட தெரியாம தானே முடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டா எங்க படிச்சீங்கன்னு கேட்டா தேவி சொல்லி கொடுத்தாங்க. அவர் ஐயா சொன்ன மாதிரி தான் அது. ஐயா ஒரு மந்திரத்தை படிச்சாலும் கன விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம். நன்றி வணக்கம்.